யுத்தங்கள், பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய் இவைகளை பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு அறிவியல் வல்லுநரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த வார் எல்லாவற்றையும் பற்றி அவருடைய கருத்து, அவருடைய தத்துவம் என்ன என்பதையும், அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து யுத்தங்களை பற்றி, அதனுடைய முடிவுகளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய தத்துவம் என்ன என்பதையும் இரண்டையும் நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். ஐன்ஸ்டீன் ஒரு கோட், வெரி பாப்புலர் கோட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ நோ நாட் வித் வாட் வெப்பன்ஸ் World War III will be fought, but World War IV will be fought with sticks and stones. மூன்றாம் உலகப் போர் எந்த ஆயுதங்களை பயன்படுத்தி போர் செய்வார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான்காம் உலகப் போர் என்று ஒரு போர் நடந்தது என்றால் அது கண்டிப்பாக கம்பையும் கல்லையும் வைத்துத்தான் அந்த யுத்தம் நடைபெறும் என்று ஐன்ஸ்டீன் சொல்கிறார். அப்படின்னா இந்த மூன்றாம் உலகப் போர் ஒருவேளை வந்தது என்றால் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னா, அந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் இல்லாமல் போகலாம், டோட்டல் சிஸ்டம் மே கொலாப்ஸ், எல்லாமே அழிந்து போகலாம். அப்படின்னா டெக்னாலஜி, சயின்ஸ், ஃபைண்டிங்ஸ், இனோவேஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் போய் திரும்பவும் மனிதன் அந்த ஸ்டோன் ஏஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் என்பது ஐன்ஸ்டீனோட ப்ரெடிக்ஷன். இது ஒரு பக்கத்தில். ஜீசஸ் இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதிலே இரண்டு காரியங்கள் நாம் பார்க்கலாம். இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்றால் இந்த உலகத்திலே அவருடைய ராஜ்யம் பாசிபிளே இல்லை. அப்படியா? இல்லை என்றால் பின்னும் ஒரு குரூப் ஆஃப் தாட்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், ஹிஸ் கிங்டம் இஸ் வித்தவுட் பார்டர். அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் ஒரே சமூகமாக கட்டப்படுவதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அங்கே கொடிகளுக்கும் மிலிட்டரி, இந்த மாதிரி ஆர்மிஸுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஏனென்றால் அங்கே வேறுபாடுகள் இல்லை. எல்லாருமே ஒரே தாய் மக்களாக, ஒரு குடும்பமாக அல்ல, ஒரே சரீரமாக அவருக்குள் இணைக்கப்படுவார்கள். அது பைபிள் சொல்றது என்னன்னா, அவர் வராமல், அவருடைய பிரசன்ஸ் இல்லாமல் அது அந்த கிங்டம் முழுவதுமாக இந்த உலகத்திலே எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், அவருடைய சபையாக இந்த காலத்திலேயே அந்த கிங்டம் பியாண்ட் பார்டர்ஸ், அது கண் காணா ஒரு கிங்டமா இந்த உலகத்துக்குள்ளால அது இருக்கும். அதில் இருக்கிறவர்கள் அவருடைய ராஜரீக பிரமாணம், லவ் யுவர் எனிமீஸ், இல்லை என்றால் ரொம்ப முக்கியமா டூ ஆஸ் யூ டன் பை, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ அவர்களுக்கு செய், இதுவே நியாயப்பிரமாணமும் நீதிமொழிகளுமாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு காரியம். தொடர்ந்து ஐன்ஸ்டீன் அந்த யுத்தம் எப்படி முடியும் அதை பற்றி ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, த வின்னர் ஆஃப் a war, one who dies last. யார் யுத்தத்துல ஜெயிக்கிறாங்கன்னா யாரு கடைசியில மறிக்கிறாங்களோ, இல்லைன்னா எதிரிகளை எல்லாம் யார் கொள்றாங்களோ அவங்க தான் யுத்தத்தை ஜெயிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து சொல்ற காரியம் என்னன்னா, யுத்தத்தை எப்படி ஜெயிக்க முடியும்னா, மேக் த enemy your brother. அதாவது சத்ருவை உன்னுடைய சகோதரனாக சேர்த்துக் கொள்வதுதான் யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ரொம்ப ஈஸியான வழி. இந்திய தேசத்துல நம்ம பிரிந்து போன நம்முடைய சகோதரர்களை எல்லாம் இன்னும் அவங்கள வெறுப்பு, பகை அப்படி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லாமல் அந்த பறந்து விரிந்த பாரதம் மீண்டும் உருவாக வேண்டும் என்றால் நம்ம எல்லாரையும் நேசித்து மீண்டும் we should be united, ஒரே பெரிய இந்திய தேசமாக இணைந்தால் இன்னும் வலிமையாக இருக்கும். அதாவது இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா, இது எல்லாமே இணைந்து ஒரே நாடாக மாறினது என்றால் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக நிற்பதை யாராலும் தடுக்க முடியாது. அகைன் இங்க வல்லரசுன்னு சொல்ல வந்துட்டோம்னாலே யுத்தம் வந்துடுது திரும்ப. அப்போ ஐன்ஸ்டீன் எதிர்பார்க்கிற ஒரு வல்லரசு அது அல்ல. அவர் வித்தவுட் பார்டர்ஸ், உலகம் முழுசும் ஒரே கோஆபரேஷனோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வித் ஹை மாரல், அதான் அது என்னது கோஆபரேஷன். இயேசு சொல்றது வில் ஆஃப் காட். மனிதர்கள் அவருடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கின சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அப்பொழுது அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்கிறார். அதாவது அவருடைய வில் ஆஃப் காட்னா லவ் யுவர் நெய்பர்ஸ், உன்னை போல் பிறனையும் நேசி. பிறன்னா நான் பார்க்கிற, என்னோட பணி செய்கிற, என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரையும் என்னை போல் நேசிக்க வேண்டும். அடுத்ததா இந்த யுத்தம் எதனால் உருவாகிறது, ரூட் காஸ் ஆஃப் வார், அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சின். ஒவ்வொரு மனிதனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவம், அவனுக்குள் பாவம் இருப்பதனால் அது ஹேட்ரட், கோபம், பிரிவினைகள், வைராக்கியங்கள் இவைகளெல்லாம் உருவாக்குகிறது. அது லீட்ஸ் டு வார். அதே மாதிரி ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, நேஷனலிசம், என் நாடு, என்னுடைய மாநிலம், என்னுடைய கிராமம், என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய ரிலிஜியன், இந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் சென்டர்டா நம்ம வரும்போது அங்கே யுத்தம் வருகிறது. அப்போ அந்த ரூட் காஸ் ஐன்ஸ்டீன் சொல்றது செல்ஃப் சென்டர்னஸ், பைபிள் சொல்றது, அதாவது ஜீசஸ் சொல்றது அந்த செல்ஃப் சென்டர்னஸுக்கு காரணமா இருக்கிற சின், அதுதான் அந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்யூஷன் ஏற்கனவே நம்ம சிந்தித்தோம். இந்த வார் முடிகிறதுக்கு, வார் இல்லாத ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி, ஜீசஸ் சொல்றது ஃபர்கிவ்னஸ். உன்னுடைய எதிரியா நீ வைத்திருக்கிறவன், அவன் உனக்கு இழைத்த தீங்கை மன்னித்து விடு, அவர்களோடு ஒப்புரவாகி விடு. நம்ம பிரதர்ஸா, நம்ம எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்படி வர்றதுதான் அதோட சொல்யூஷன். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, வேர்ல்டு கவர்மெண்ட், ஒரு உலகம் முழுவதும் ஒரே கவர்மெண்ட்டுக்கு கீழே வரணும். அது ஒரு மாரல் மெச்சூரிட்டியில மனிதர்கள் எல்லாம் அந்த கோஆபரேட்டட் லைஃப் ஆட்டு, ஒருத்தரை ஒருத்தர் கேர் பண்ணி தன்னோட பார்ட்டை, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியா செய்யணும்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு.
அப்புறம் ஒரு ராஜ்யத்திற்கு யுத்தத்திற்கு இந்த டூல் என்ன இருக்கணும், இதெல்லாம் பற்றி இயேசு என்ன சொல்றாருன்னா, பட்டயத்தை எடுக்காதே, பட்டயத்தை உன் உரையிலே போடு. இது பெரிய வேளனாக நினைவு கூறப்படுகிற அந்த நாள். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாளிலே பேதுரு பட்டயத்தை எடுத்து அவரை இயேசுவை பிடிக்க வந்த சோல்ஜரோட வலது காதை வெட்டினான் என்றே சொல்லப்படுகிறது. அப்போ காதை வெட்டும்போது பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ அந்த பட்டயத்தை உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் விழுவான். ஸ்வாட் எவன் ஸ்வாடை எடுக்கிறானோ இந்த ஸ்வாட் அவனை கொண்டுவிடும். ஆனால் கிங்டம் ஆஃப் காடோட பட்டயம் அந்த ஸ்வாடில் உள்ள எஸ் எடுத்துட்டோம்னா வேர்ட் வார்த்தை தான் என்னது மிகப்பெரிய ஆயுதம். அது மற்றவர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இல்லாமல் உறவை உண்டாக்குகின்ற வார்த்தையாக அது இருக்கும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிற அமைதியான ராஜ்யம் இஸ் பாசிபிள். அப்புறம் ஐன்ஸ்டீன் அண்ட் டூல் ஆஃப் வார், அது நம்ம பார்த்தோம்னா ஐன்ஸ்டீன் சொன்னது அவர் கண்டுபிடித்த அந்த E is equal to mc², அந்த பிரின்சிபிள் வச்சுதான் இந்த உலகத்துல மிக பெரும் அழிவை கொண்டு வந்த ஆட்டமிக் பாம் அதை கண்டுபிடித்து ஹிரோஷிமா நாகசாகியில பெரிய ஒரு அழிவு வந்ததற்கு அவரும் காரணமா இருந்ததாக அவர் ரொம்ப ரிக்ரெட் பண்ணார். அவருடைய இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அவர் ரொம்ப ரிக்ரெட் பண்ணார். அப்புறம் ரியலா பீஸ்ஃபுல் வேர்ல்டு when it is possible, ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன், அதாவது எல்லா மனிதர்களும் மறுபடியும் பிறந்து தனக்குள் இருக்கக்கூடிய சுயத்தை ஜெயித்து, அதாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செல்ஃப் சென்டர்னஸ்ல இருந்து தியோ சென்டர்னஸ், அப்படின்னா காட் சென்டர்னஸ், கடவுள் நம்மிலே எதிர்பார்க்கின்ற ஒரு மனன் பக்குவத்தோடு வாழவும், இந்த உலகம் அனைத்து மக்களுமே கடவுளின் பிள்ளைகள் என்ற மனநிலையோடு வாழ்ந்து ஒரு உண்மையான ஒரு மாற்றத்தை அவர்களால் உருவாக்க முடியும். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹியூமன் சர்வைவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பீஸ்ஃபுல்லா கோஆபரேட்டிவா எல்லாரும் சமாதானத்தோடு வாழ அந்த மாரலா இருக்கணும், எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். இது ஐன்ஸ்டீன் சொல்றது. ஆக வரும் நாட்களிலே ஓவரால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி உலகத்திலே பெரிய தலைவர்கள் உருவாகுவார்கள். அதாவது மேபி இந்த நாட்டின் தலைவர்களாக இல்லாமல் பெரிய ஐஸ்வர்யவான்களாக பெரிய மனிதர்கள், அதாவது குளோபல் லீடர்ஸ் இந்த உலகத்திலே வரும் நாட்களிலே ஒருவேளை பக்கத்திலே இல்லை என்றால் தூரத்திலே உருவாகுவார்கள். அவர்கள் குளோபல் கண்ட்ரி, அதாவது குளோபல் சிட்டிசன், we are all global citizens. நமக்கு ஒரே நாடு ஒரே உலகம், அந்த பிரின்சிபிள்ல ஒரு தலைவர் ஃபியூச்சர்ல வருவார். உலக சமாதானம் அப்படின்னு அவர் எல்லாமே நலமாக கொண்டு வருவார். எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உலக அனைத்து மக்களும் அந்த மனிதனை தங்களுடைய லீடரா அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுதான் பைபிள் சொல்றது. அவர் பீஸ் கொண்டு வர மாதிரி கொண்டு வருவாரு. கடைசியில் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் கடவுள், நீங்க எல்லாரும் என்னதான் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு ஒரு புதிய ரூலை கொண்டு வருவார். அந்த டைம்ல தான் எல்லா உலகம் அனைத்து மக்களும் அதை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யூதர்கள் மாத்திரம் அதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவரை தான் எதிர்பார்த்திருக்கிற ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு பைபிள் அந்த கடைசி நாட்களிலே அது சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முக்கியமான ஒரு ஆன்டி கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற நாட்களிலே உடனே அந்தி கிறிஸ்துகள் தொடங்கி விட்டார்கள் என்று பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்போ அந்தி கிறிஸ்து இல்ல, என்னதான் வருவாங்க அப்படி இல்லை, என்ன கடைசியாக வரக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்து வருவாரு, அதாவது ஆன்டி கிரைஸ்ட். அவர் உலகத்திலே பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவாரு. ஆனா உண்மையாக அவர் சமாதானத்தை கொண்டு வர அவரால் முடியாது. ஏன்னா திரும்பவும் மிகப்பெரிய யுத்தம் வரும். அதாவது இந்த இஸ்ரவேலுக்கும் அந்த குளோபல் லீடருக்கும் திரும்ப யுத்தம் துவங்கும். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களால் அவரை ஜெயிக்க முடியாத சூழலில் தள்ளப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் கதறுவார்கள், உண்மையாகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்போதான் இயேசு இறங்கி வருவார். அதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. அவர் திரும்ப 1000 வருட அரசாட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இந்த உலகத்துல பீஸ்ஃபுல் லைஃப் 1000 வருஷம் இந்த உலகத்துல முழு அமைதியோடு, அதாவது அமைதியான உலகம் எப்படி இருக்கும் என்று அவருடைய ஆட்சியில் எல்லோரும் கண்டுகொள்வார்கள். இந்த நாட்களிலே நாம் ஒரு 2 பேரை பார்த்தோம். அதாவது கிறிஸ்தவத்தின் மையமாக இருக்கிற கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லுகிறார். அதே மாதிரி அறிவியலின் மையம் என்றே சொல்லலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் ஒரு ஹியூமன் கிங்டம் எப்படி இருக்கணும் அப்படி சொல்றாரு. அந்த இரண்டிலுமே நாம் பொதுவாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், உலக அனைத்து மக்களும் நம் சகோதரர்கள், நமக்கு வாக்குவாதம் யுத்தம் எதுவுமே நமக்கு அவசியம் இல்லை. அதாவது நம்ம உடனே இஸ்ரேல் ஈரான் இல்லாட்டா அமெரிக்கா உடனே போய் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் நமக்குள்ளால் இருக்கிற ஹேட்ரட், அந்த கோபம் உருவாக காரணமாக இருக்கிற காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம பார்க்கிற ஒவ்வொருவரிடமும் சகோதரர்களாக நாம் பழகுவோம். பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. பறவைகள் எப்பொழுதுமே இந்த குளம் என்னுடையது, இல்லாட்டா இந்த ஆறு என்னுடையது என்று யாரிடமும் சண்டையிடுவதில்லை. அப்படின்னா நம்முடைய குமரி மாவட்டத்திற்கே சைபீரியா, சைனா, அங்கிருந்து ரொம்ப தூரத்திலிருந்து பறவைகள் இங்கே வருகின்றன. அப்போ இங்கே வர்ற பறவைகளை பார்த்து, நீ பிரான்ஸ்லேருந்து வந்திருக்க, இல்லாட்டா நீ சைனீஸ், நான் உங்க ஒன்றை சேர்க்க மாட்டோம், நீ பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்க, உன்னை கொண்டு போடுவோம் அப்படின்னு பறவைகள் சண்டையிடுவதில்லை. அவங்க எல்லாரும் they will treat everyone as a global citizens. பாருங்க, நம்ம 6 அறிவுள்ள மனிதர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இல்லாத அறிவு குறைந்த பறவைகள் என்று நம்மால் சொல்லப்படுகின்ற பறவைகள் இணைந்து ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வாழ்கின்றன. அவைகளிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம். யுத்தமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.